தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் 2022-2024 பேட்சாக இருந்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, காலேஜஸில் நிறைய நேரம் கேட்டு பார்த்துருப்பீங்க. காலேஜஸ் கிட்ட இந்த ரிப்ளையும் வந்திருக்காது, ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதாவது லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கல அப்படின்னா, எந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோ மார்க் ஷீட்ஸோ எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ எப்படி இதை சர்டிஃபிகேட்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த டிஎன்டியூக்கு மட்டும்தான் தெரியும் எப்போ அவங்க வந்து எல்லா மார்க் ஷீட்ஸையும், எல்லா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டையும் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2017 பேட்ச்லேருந்து 2018, 19, 21, 20 இந்த பேட்சஸ்க்கு எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் தான் கொடுத்துருக்காங்க. 2021 பேட்ச் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்த சர்க்குலர் வச்சு நான் சொல்கிறது, ஓகேவா? அப்போ 2022, 2023 முடித்தவங்க, இன்னும் 2024 வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எப்போ வந்து சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, வந்து தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி மட்டும்தான் அது தெரியும். அப்படி ரொம்ப அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வெப்சைட்டில் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் அதர் ஃபீஸ் டீட்டெயில்ஸை போட்டுட்டு இந்த பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பே பண்ணிவிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, மெட்ராஸில் இருக்க அந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அங்கே போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் தருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்கள் காலேஜுக்கு அனுப்புவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் மார்க் ஷீட் இல்லாமல், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாமல் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக போகலாமா? ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுமா அந்த மார்க் ஷீட்ஸு வந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களோட ஐடி கார்டு வச்சுட்டு நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோர்ஸில் நீங்கள் வந்து டீச்சரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி டெட்டு வந்துச்சுன்னா டெட்டும் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து டிஆர்பிக்கு வந்து சொல்கிறாங்க உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிஆர்பி இன்னும் வரைக்கும் வரல. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். யூனிவர்சிட்டி வந்து அப்டேட் பண்ணாதான் உண்டு. காலேஜஸில் நீங்கள் திரும்பி கேட்டால் கூட அவங்களுக்கும் அது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கும் எப்போ வரும்ன்றது கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ வெயிட் பண்ணி நம்ம வாங்குறது தான் வந்து நம்மளோட ஆப்ஷன். ஒரே ஒரு ஆப்ஷன். இதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது.